கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில இந்த இடத்திலே கர்த்தருக்கு ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தர் செய்த மேலான காரியங்களுக்காக கர்த்தரை நாங்கள் ஆராதித்து கர்த்தரை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிப்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 138. சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றென்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. 8ஆம் வசனத்தை நாங்கள் மறுபடியும் நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றென்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். நன்றி ஆண்டவர். இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். அவர் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். எங்களுக்காக எல்லா வாசல்களையும் ஆண்டவர் கர்த்தர் திறந்து தந்து எங்களுக்கு புதிதான காரியங்களையும் எங்களுக்கு தந்து எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே, இந்த வேளையிலும் அப்பா, இந்த இடத்திலே அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்க, உண்மை துதிக்க, உடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை காண்கிற தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. பெரிதான காரியத்தையும் அதிசயமான காரியங்களையும் செய்யத்தக்க வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. இந்த ஆராதனையை முழுதுமாக உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. தொடக்கமிருந்து முடிவு மட்டும் ஆண்டவர் உடைய பிரசன்னம் உடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வசனத்தின் கூடாக எங்களை நடத்துங்களப்பா. உடைய வார்த்தை கூடாக எங்களை நடத்துங்கள் ஆண்டவரே. உடைய கிருபை, உடைய சமாதானம், உடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். நம்ம கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த இடத்திலே அப்பா உம்முடைய சமூகத்திலே எங்களை நீங்க ஒன்று கூட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வல்லவரே, நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மையை தருவேன், என்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவன் நீங்கள் ஆண்டவரே. அதை நீங்கள் தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தந்ததற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேவன் நீர் அப்பா, எங்களுடைய ராஜாதி ராஜன் அப்பா, வல்லமை உள்ள தேவன் அப்பா, மகத்துவம் உள்ள தேவன் நீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை உடத்தெறிய துதிக்கும் வீரர்கள் மட்டுமே. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை உடத்தெறிய துதிக்கும் வீரர்கள் மட்டுமே. யூதாவின் செந்தோர் துதியின் நாடுவை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செந்தோர் துதியின் நாடுவை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம்.
சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோல் துதியின் ராஜ்யம், நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் நாடுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும்
எங்களை ஆண்டவரே எங்களை தேற்றி ஆண்டவரே எங்களை ஆதரித்து ஆண்டவரே மட்டும் எங்களை அப்பா நடத்துவது தேவனப்பா. அப்பா ஆண்டவரே நீர் அப்பா எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்கிற தேவனப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே அப்படியே துதி அபிஷேகம் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறதப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி நன்றி அப்பா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே உயர்த்தி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே போஷித்து எங்களை நடத்துகிற தேவன் நீரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 அப்பா. இந்த புதிதான ஆண்டவரே வருடத்திலே அப்பா எங்களை நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. எல்லா ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரே நீர் உண்டு பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. புதிய வாசல்களை கத்த திறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. திறந்ததற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை முழு உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் அன்புகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எபினேசராய் இருந்த ஆண்டவரே இதுவரை எங்களுக்கு உதவி செய்த தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதித்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு வெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்.
முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 நன்றி ஆண்டவரே. ஆராதனை 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 அப்பா. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முழு பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் அன்பு செய்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களுக்கு எபினேசராய் இருந்து ஆண்டவரே இதுவரையில் அப்பா எங்களுக்கு நீர் உதவி செய்த எங்களுடைய தேவனப்பா, எங்களை கண்டு கொண்ட எங்களுடைய தேவனப்பா, நீர் எங்களுக்கு சுகம் தந்த எங்களுடைய தெய்வம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்தி கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய அப்பா. நன்றி அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உடைய தயவுக்காக நன்றி அப்பா. உடைய மகிமைக்காக நன்றி அப்பா. உடைய வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா 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 hallelujah 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 அப்பா உம்மை அலங்கார பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை நாங்கள் சோசரிக்கிறோம் அப்பா.
எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவரை என்று வாசம் செய்கிற எங்களுடைய தேவன். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேசத்தின் மேல் அசைவாடுகிறதுக்காக அப்பா நன்றி ஆண்டவரே.
சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, இந்த மதுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தருகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது கிருபை உம்முடைய சத்தியமாய் எங்கள் மத்தியில் நீர் விளங்குகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் அன்றுவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல் அளவில்லாமல் பொழிந்திருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. கர்த்தாவே உம்மை அப்பா பிதாவே என்று கர்த்தாவே இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே நின்று கூப்பிட கொடுத்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருஷம் நீர் எங்களோடு கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய வருஷத்திலே கர்த்தாவே இந்த முதலாவது வாரத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த வருஷத்தை நீர் எங்களுக்கு நன்மையினால் நீர் முடிசூட்டி கர்த்தாவே உம்முடைய வல்லமையினால் நீர் எங்களை நிறைத்து கர்த்தாவே தேசத்திலே கர்த்தருடைய நாமம் விளங்கும்படியாய் நீர் செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய கரம் சபையின் மேல் இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே பிரெட்ஃபோர்ட் தேசத்திலே உம்முடைய கரம் கடந்து வந்திருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே சத்ருவான் எத்தனை தரம் அவன் முயற்சித்தாலும் அவன் தோல்வி அடைந்தவனாகவே இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சத்ருவை சிலுவையிலே நீர் ஜெயம் கொண்டதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இன்னைக்கு வஞ்சிக்கத்தக்கதாய் இந்த பூமியிலே அநேக காரியங்களை சத்ருவான் வைத்திருந்தாலும் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களிலே இந்த வருஷத்திலே நீர் எங்களுக்கு தந்தது போல இந்த மகிமையின் காலத்திலே மகிமையான காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை
நீர் எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னவரே, கர்த்தாவே, வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு கூட நெருங்கி வாழ நிற்கிருபை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறீரப்பா. இந்த கட்டிடமோ இந்த கூடாரங்களோ அல்ல, கர்த்தர் நீர் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் வாசம் பண்ணுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் இந்த தேசத்துல, இந்த பிராட்ஃபோர்ட் தேசத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை சுற்றி இருக்கிற எல்லைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இதை சூழ உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும், கர்த்தாவே, இதை சூழ உள்ள ஒவ்வொரு தேசங்களிலும் அப்பா, கர்த்தாவே, உம்முடைய கரம் விளங்குவதாக. கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய ஆளுகையை நடப்பிக்கிறதுக்காய் நன்றி. இந்த வருஷத்திலே அநேக இடங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை கொண்டு செல்ல உம்முடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் எங்கள் மேல் இருந்து எங்களை நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் செய்ய போகிற அதிசயங்கள் அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களும் மண்டையிலே வந்து சேர போகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தாவே, ஜனங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி ராஜாக்களும் ஜனங்களும் ஓடி வருவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி, கர்த்தாவே, அநேக ஜனங்களையும், கர்த்தாவே, அதிகாரிகள் ராஜாக்களை நீர் கொண்டு வருகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் இந்த தேசத்தின் மேல் இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தாவே, நீர் நடத்துங்க, கிருபையா இருந்தல்லுங்க. இந்த நாளிலும் அப்பா, இந்த ஆராதனை உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே உம்முடைய சமூகத்திலே நின்று ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வருஷத்திலே மிகுதியா இருக்கிற ஒவ்வொரு வாரமும் மாதங்களும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற சகல சத்துருடைய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவை நிர்மூலமாகும்படியாக கட்டளையிடுகிறோம். அப்பா, கர்த்தாவே, உம்முடைய கரம் கடந்து வருகிறதுக்காய் நன்றி. நீர் நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் எல்லாருமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். இந்த வருடத்திலே கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்றது, இன்றைக்கு அநேக இடங்களிலே, அநேக சபைகளிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறதான இந்த சூழ்நிலையிலே வசனம் சொல்லுகிறது, அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும், இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை மாத்திரம் கொடுத்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை. அவர் சொல்லுகிறார், எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு அவர் இந்த வருஷத்திலே தந்திருக்கிறார். இந்த வேதத்திலே நாங்கள் வாசிக்கிற, அறிக்கை செய்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ஒரே வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் சாப்பிடும் பொழுது எல்லா சாப்பாடுகளையும் சாப்பாடுகிறோம், எல்லா சாப்பாடுகளையும் நாங்கள் உண்கிறது போல கர்த்தருடைய வசனத்திலே இருக்கிற சகல விதமான காரியங்களாலும், சகல விதமான உச்சிதமான கோதுமையினாலும், திராட்சை ரசங்களினாலும், அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிற இந்த ஆசீர்வாதங்களை எங்களை நிரப்புகிறார். ஆனால் கர்த்தர் எங்களோடு இந்த வருஷத்திலே வாக்குத்தத்தம் அல்லது கர்த்தர் எங்களோடு வெளிப்பட்ட ஒரு காரியம்,
இந்த காலம் அவருடைய மகிமை வெளிப்படுகிறதான காலமாய் இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுது சபைகளிலே, தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அவருடைய மகிமை விளங்க வேண்டும். அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் இல்லாதபடி எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆகவே தேவனுடைய மகிமை எங்களோடு இல்லாவிட்டால் நாங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமும் அது வீணாயிருக்கும். அன்று ஆசாரியர்கள் பலிபீடத்திலே பலிகளை செலுத்தின பொழுது தேவனுடைய மகிமை அந்த பலிபீடத்தின் மேல் இறங்கின பொழுது அந்த இடத்திலே ஆவியானவர் கிரியை தேவனுடைய ஆவி அந்த இடத்திலே கிரியை செய்கிறது என்று ஜனங்கள் அறிந்தார்கள். தேவனுடைய மகிமை கடந்து வருகிற பொழுது அது மேகம் போல, ஒரு புகையை போல ஒரு மேகம் எழும்பி அவர் வெளியே வருகிற பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்து அவரை துதித்தார்கள். தேவனுடைய மகிமை அந்த இடத்திலே கிரியை செய்தது. அவனமா இந்த காலை நேரத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த வருஷத்திலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். யார் யாரெல்லாம் அவருடைய மகிமையில் நிறைந்தவர்களாய் செயல்படுகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் தூங்கிக் கொண்டே இருப்போமா இருந்தால் சத்துருவான் வந்து கலையை விதைத்து விட்டு போயிடுவான். ஆனால் நாங்கள் விழித்திருக்கிற பொழுது தேவனுடைய வல்லமை செயல்படும். தேவனுடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிற பொழுது அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிற பொழுது அவருடைய மகிமை விளங்குகிறது. என்னன்னா இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்காக, தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறதுக்காக அநேக வஞ்சகர்கள் இந்த பூமியில எழும்பி இருக்கிறார்கள். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். Matthew chapter 7 verse 15. நாங்கள் முதலாவது அந்த வசனத்தை வாசித்து நாங்கள் பின்பதாக நாங்கள் சில பகுதிகளை பார்க்க போகிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனம். Matthew chapter 7 verse 15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இன்றைக்கு தேவனுடைய மகிமையிலே நாங்கள் நிறைவாய் நாங்கள் செயல்படாவிட்டால், வசனம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, இது வேற யாருமே சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்படுகிறது, போலி தீர்க்கதரிசிகளிடம் ஊழியர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களிடம் வரும் போலி தீர்க்கதரிசிகள் செம்மறியாட்டை போல இனிமையானவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ஓநாய்கள் போல அபாயகரமானவர்கள். அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு. சொல்லுகிறார், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளத்திலோ பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறது. ஜனங்களை எப்படி வஞ்சிக்கலாம், அவர்கள் எப்படி வழி விலகி போக பண்ணலாம் என்று சொல்லி அந்த காரியத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லாரையும் தங்களை விட்டு மற்ற சத்தியத்தை விட்டு விலகி தங்கள் பக்கமாய் ஈர்க்கத்தக்கதாக அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது இது அபாயகரமான காரியம், ஓநாய்கள் போல அபாயகரமான காரியம் என்று சொல்லி நாங்கள் சில நேரங்களில் அவதானமாய் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், எச்சரிக்கையா இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய எங்களுக்கு ஒரு போர்டு போடப்பட்டிருக்கிறது, அவதானம், எச்சரிக்கை, அபாயம். அதையும் தாண்டி நாங்கள் போகிற பொழுது அந்த சூழ்ச்சிக்குள்ளே கண்ணிக்குள்ளே நாங்கள் விழுந்து விடுகிறோம். இப்ப நாங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலும் அபாயம் பிவேர் சொல்லி அந்த வேர்டை டைப் பண்ணும் பொழுதே வருகிற காரியம் ஓநாய்கள். அப்படியா இருந்தால்
எவ்வளவு மோசம், தந்திரமாய் உள்ளே நுழைவார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எந்த இடத்திலே தங்களுக்கு சாதகமாய் ஜனங்களை வசப்படுத்துகிறதுக்காக வசைபாடி கொண்டு இன்பமான வார்த்தைகளினாலும் மாய்மாலமான வார்த்தைகளினாலும் ஜனங்களை மோசம் போக்குகிறார்கள். அதனால்தான் இயேசு சொன்னார், இப்படிப்பட்டவர்களிடமிருந்து எச்சரிக்கையாயிருங்கள். நாங்கள் இப்ப 13வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். Matthew chapter 7 verse 13 to 23. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கன்னிகைகளே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்புண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இயேசு சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியே 2 காரியத்தை சொல்லுகிறார். இடுக்கமான வாசல், அடுத்து கேட்டுக்கு போகிற வாசல். இந்த இடுக்கமான வாசல் அது மிகவும் குறுகிய பாதை. அதுல அநேக பிரச்சனைகள், சோதனைகள் எங்களுக்கு சில நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது சில நேரம் கடிந்து கொள்ளுதல் வரும், எச்சரிப்பின் செய்தி வரும், அன்பான செய்தியும் வரும், நேர் ரோடு வரும். சில நேரங்களில் அந்த பாதை குறுகலாய் இருக்கும். குறுகலாய் இருக்கிற பொழுது அந்த பாதையிலே முடராய் இருக்கும், முள்ளுகள் இருக்கும், எல்லாம் தாண்டி செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவர் சொல்றார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இன்றைக்கு கேட்டுக்கு போகிற வழியை அநேகர் தெரிந்து கொள்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அது விசாலமாய் இருக்கிறது, அன்பை போல இருக்கிறது, நதி போல பாய்கிறது, தேனும் பாலும் ஓடுகிறதை போல இருக்கிறது. ஆனால் இந்த இடுக்கமான வாசல் வழியே போகிறவர்கள் ஒரு சிலரே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிலர் இல்ல, ஒரு சிலரே. அவர் அநேக பேர் அந்த வழியை தெரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், அந்த வழியிலே ஆபத்து இருக்கிறது, அந்த வழியிலே நாங்கள் போகிற பொழுது பள்ளங்கள் இருக்கிறது, மேடுகள் இருக்கிறது, அந்த வழியில எங்களுக்கு கஷ்டமான பாதையாய் இருக்கிறது, மிகவும் குறுகலான பாதையாய் இருக்கிறது. ஆனால் இந்த கேட்டுக்கு போகிறவர்கள், இந்த வஞ்சிக்கிறவர்களுடைய அந்த ஆவி எப்படி இருக்கிறது? அவர்கள் இன்பமாய் பேசி தங்கள் பக்கமாய் எல்லாரையும் இழுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்பமாய் பேசி ஜனங்களை அப்படியே வஞ்சிக்கிறார்கள். அவர்கள் இழுத்து செல்வது பாவத்துக்கு, அநியாயத்துக்கு, அக்கிரமக்காரருக்கு. இன்றைக்கு இந்த அக்கிரமத்துக்கு துணை போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் போட்டுக்கொண்டு கிறிஸ்தவர்கள், நாங்களும் கிறிஸ்துவை உடையவர்கள், நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய
பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவனுடைய சபைக்கு எதிராய் செயல்பட்டு அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை குழப்பி ஜனங்களை வேறு திசைக்கு அழைத்து செல்கிறார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த வழியை கண்டுபிடிக்கிறதே சிலர். இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன் என்று சொல்லி அந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் எல்லாம் தெரியும். செபிக்கிறது போல இருக்கலாம், துதிக்கிறது போல இருக்கலாம், செய்தி நல்லா இருக்கலாம். இன்றைக்கு பெரிய ஸ்கிரீன், பெரிய லைட்டிங், இன்றைக்கு செய்தியை சொல்றதை விட ஸ்லைட்ஸ், அப்படியே ஸ்லைட்ஸ்ல அப்படியே உங்களுக்கு மனம் கவர செய்கிறார்கள். இன்றைக்கு ஜனங்களை மனம் கவர செய்து இன்றைக்கு மனம் கவர பண்ணி ஜனங்களை இழுக்கிறார்கள். அதுல வருகிற படங்களே அப்படியே எங்களை ஈர்த்திரும். அதுல போடுகிற படங்கள் எங்களை அப்படியே ஈர்க்க செய்கிறது. ஓ, இயேசு இப்படித்தான் இருந்திருப்பாரோ, இயேசு இப்படித்தான் வாழ்ந்திருப்பாரோ, ஓ இதுதான் உண்மை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த ஜீவனுக்கு போகிற இந்த இடுக்கமான பாதையை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் சிலர். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அதை தெரிந்து கொண்டால் தான் இது இடுக்கமான வாசல் என்று தெரியும். இது தெரிந்து கொண்டால் தான் இது விசாலமான வாசல். ஆனால் ஏதோ எல்லாரும் போகிறார்கள், நாங்களும் போகிறோம், எல்லாரும் போகிறார்கள், நாங்களும் போகிறோம். யார என்ன சொன்னாலும் நாங்கள் சத்தியத்திலே உண்மையா இருப்போமா இருந்தால், சத்தியம் தவறா இருக்குமா இருந்தால் நாங்கள் விலகி அந்த இடத்துல இருந்து ஓட வேண்டும். அதைத்தான் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், அதைத்தான் தீத்துவுக்கும் பவுல் சொல்லுகிறான். பவுல் என்ன சொல்லுகிறான்? நீ இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி ஓடு என்று சொல்லுகிறார். நாங்கள் மகிமையிலே செயல்பட வேண்டுமாயிருந்தால், இந்த வருஷம் முழுவதும் அவருடைய மகிமையிலே நிறைந்திருக்க வேண்டுமாயிருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி ஓட வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு ஓட வேண்டும். இந்த இடத்துல 2 காரியத்தை சொல்லுகிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. இந்த இடுக்கம் வேறு வார்த்தை, இந்த நெருக்கமும் வேறு வார்த்தை. 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிரேக்க மொழியிலே இதுக்கு வித்தியாசமான காரியத்தை சொல்கிறார்கள். அதாவது இந்த இடுக்கமான வாசல் என்று சொல்லும் பொழுது பெரிய ஜனக்கூட்டம், பெரிய திரள் கூட்டம் ஓடி போய் கொண்டிருக்கிறது. இந்த இடுக்கமான வாசல், இந்த ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? இந்த வழி ஏதோ ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லுகிறது, இந்த வழியாய் பிரவேசிப்போம், இதுல ஒரு சத்தியம் இருக்கிறது போல இருக்கிறது, இதுல பிரவேசிப்போம் என்று சொல்லி ஒரு சிலரே அந்த வாசலுக்குள்ள நுழைகிறார்கள். இந்த இடுக்கமான வாசல், இந்த நெருக்கமான இந்த 2 பதமும் ஒரே காரியத்தை சொல்லவில்லை. அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், இடுக்கமும் நெருக்கமும். இந்த நெருக்கத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி, இடுக்கம் என்று சொல்லும் பொழுது குறுகிய பாதை, குறுகிதான் இருக்கிறது. அந்த பாதையே இடுக்கமா இருக்குது. கஷ்டப்பட்டு உள்ள நுழையணும். நுழைகிற நேரம் எங்கெங்க பிரச்சனை இருக்கிறதோ எல்லாம் தட்டுப்படும், எங்கெங்க பாவங்கள் இருக்கிறதோ எல்லாம் தட்டுப்படும், எங்கெங்க எக்ஸ்ட்ராவா முளைத்து இருக்கிறதோ எல்லாம் தட்டுப்படும். ஆனால் இந்த நெருக்கமான வழி என்று சொல்லுகிற பொழுது, அதாவது அந்த கிரேக்கத்தில் இப்படியாக அதை அனுமதிக்க சொல்லி இருக்கிறார்கள். அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இந்த அனுமதி இல்லை. இந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு இதான் நெருக்கம். எல்லாருக்கும் அனுமதி இல்லை. நீங்கள் இதுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமாயிருந்தால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், நடக்க வேண்டும். இதன்படி இருந்தால் இதுக்குள்ள பிரவேசிக்க முடியும், இல்லாவிட்டால் இதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நிபந்தனைகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழியாய் பிரவேசிப்பவர்கள் அக்கிரமக்காரர், பொல்லாதவர்கள், தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் இந்த வழியாய் பிரவேசிக்க முடியாது. வரையறுக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் கேட்டுக்கு போகிற வழியோ அது நெருக்கம் இல்லை, அது விசாலமா இருக்கிறது. யாரும் வரலாம், எப்படியும் போகலாம். ஆனால் இந்த நெருக்கமான வழியிலே பிரவேசிக்கிறவர்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதுல போகும் பொழுது இங்கே ஒரு பக்கம் இடிக்குமா இருந்தால், நாங்கள் செய்கிற காரியத்தில் ஏதோ ஒன்ற காரியத்தை இடிக்கிறது தேவன் சொல்லுகிறாரா இருந்தால் அதை தட்டி தூக்கி வீசி விட்டு நாங்கள் திரும்ப உள்ள போக வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை தட்டி தூக்கவும் விருப்பம் இல்லை, அது சுமந்து கொண்டே போகணும். அந்த காரியங்களை நாங்கள் சுமந்து கொண்டே போக விரும்புகிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த அகன்று விரிந்திருக்கிற இந்த பாதையில போக விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் உண்மையாய் மனம் திரும்பி உண்மையாய் தேவனுடைய சத்தத்தை கேட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தின்படி செய்கிறார்கள். அவர்கள் சரியான வழியை தெரிந்து கொள்கிறார்கள். இந்த இடுக்கமான வாசல் வழியாய் போகிறவர்களுக்கு இந்த கள்ள தீர்க்கதரிசிகளினால் வருகிற பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் அறிந்து அதை விலக்கிவிட்டு உதறி தள்ளிவிட்டு அவர்கள் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் இந்த திறந்த விசாலமான வாசலை நோக்கி ஓடுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதுவும் சர்ச் தான், இதுவும் சர்ச் தான், இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் வாழுகிற பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும், வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நாங்கள் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அகன்று விரிந்திருக்கிற இந்த பாதையை தெரிவு செய்து நாங்கள் அக்கிரமக்காரரோட போய் சேர முடியும். இன்றைக்கு அநேக காரியங்களை வேதம் போதிக்கிறது. நாங்கள் எப்படியாய் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இது காலம் பொல்லாத காலம். சத்ருவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிகிறான். யாரை விழுங்கலாம் என்று சொல்லி, யாராவது கர்த்தருக்குள்ள உண்மையாய் நடக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து சத்தியத்திலே நடந்து அந்த இடுக்கமான வாசலை தெரிவு செய்து அதில் போகிறவர்களை அவன் என்ன செய்கிறான்? வஞ்சகமாய் வந்து அவன் அவர்களை அந்த வழியிலிருந்து இழுத்து விடுகிறான். அதையும் மீறி நாங்கள் போகிற பொழுது நெருக்கம் வருகிறது, உபத்திரவம் வருகிறது, பாடுகள் வருகிறது. ஆனால் நாங்கள் கர்த்தருக்காக இந்த பூமியிலே படுகிற பாடுகள், பிரயாசங்கள் அது ஒன்றும் விருதாவாக போவதில்லை. அதுக்குரிய பலன் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த சொல்லப்படுகிற இந்த நெருக்கமான வாசல் வரையறுக்கப்பட்ட, எல்லாருக்கும் அனுமதி இல்லை. இதில் அனுமதி பெற வேண்டுமா இருந்தால் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான விதத்திலே சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடந்து விசுவாசத்திலே நடக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாச மறுதளிப்பு செய்கிறவர்களுக்கு அனுமதி இல்லை. அந்த இடத்துல சில நேரங்களில் சில இடங்களில் போகும் பொழுது சைன் போடப்பட்டிருக்கும், எச்சரிக்கை, இந்த வழியாய் போன இந்த வழி இந்த ஓட முடிகிறது. அதையும் மீறி நாங்கள் போகிற பொழுது ஆபத்துகள், பிரச்சனைகள், சிங்கங்கள், ஓநாய்கள் வருகிறதை கண்டும் உணராதவர்களை போல நாங்கள் போய் அதிலே நாங்கள் சிக்கிக் கொண்டால் அதற்கு யாருமே பொறுப்பில்லை. அப்படித்தான் போடப்பட்டிருக்கும். நாங்கள் அதுக்கு பொறுப்பு ஏற்க மாட்டோம், யாரும் பொறுப்பேற்க மாட்டார்கள். Beware of wolf. You have been warned, not responsible for injury or death. நீங்கள் அந்த வழியாய் போய் காயப்பட்டாலோ மரித்தாலோ யாரும் பொறுப்பல்ல. தேவனுடைய வசனத்தை விட்டு வழி விலகி போய் எங்களுக்கேற்ற, பவுல் சொல்லுகிறார், தங்களுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொண்டு விசாலமான வழியிலே அவர்கள் போகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த இறுக்கமான வழியிலே போகும் பொழுது எங்களுக்கு சில காரியங்கள் எதை சொல்றார்? இந்த கர்த்தரோடு நாங்கள் இணைந்து இருக்கிற பொழுது சில காரியங்களை தேவன் வெட்டி விடுவார். ஆனால் தேவன் வெட்டி விடுகிறது பொழுது எங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நாங்கள் விசாலமான வழிக்கு நாங்கள் போக முடியும். நாங்கள் விசாலமான வழிக்கு போகிற பொழுது கர்த்தர் அதுக்கு பொறுப்பல்ல.
ஊழியக்காரரும் அதுக்கு பொறுப்பல்ல, மற்றவர்களும் பொறுப்பல்ல, தேவனுடைய பிள்ளைகளும் அதுக்கு பொறுப்பல்ல. நாங்களே எங்களுக்கு ஆபத்தை வரவழைத்துக் கொள்கிறோம். அவர்கள் இந்த 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 ஓநாய்கள் என்ன செய்கிறார்கள்? ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற இந்த ஓநாய்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய நியாயமான ஊழியர்களைப் போல, நாங்களும் ஊழியக்காரர்கள் சொல்லி ஊழியர்களைப் போல ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு மற்றவர்கள் போலவே தோற்றமுடையவர்களாய் வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற எந்த ஊழியக்காரரும் நான் தான் பாஸ்டர், நான் தான் பாஸ்டர், நான் தான் ஊழியக்காரர், நான் தான் தீர்க்கதரிசி, நான் தான் தீர்க்கதரிசி, என்னைய தான் பாருங்க, என்ன பாரு சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறார் அநேகர்? நான் தான் பாஸ்டர், நான் தான் பிஷப், நான் தான் இவர், நான் தான் அவர், நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் என்று சொல்றதை விட கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், அவர்தான் உங்களுக்கு வழி என்று சொல்லுகிறார்கள். அங்க தேடி போங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை நலமாய் இருக்க வேண்டுமா இருந்தால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். இந்த ஓநாய்கள் இனிமையா பேசுவார்கள். ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு எப்படி இவர்களை வஞ்சிக்கலாம், எந்த வார்த்தையை சொல்லி வஞ்சிக்கலாம், எப்படிப்பட்ட காரியத்தை இவர்களோட பேசலாம், எவற்றை சொன்னால் இவர்கள் நம்புவார்கள், அதுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற ஆயுதங்கள் தான் இனிமையாய் பேசுவார்கள். தேன் ஒழுகிறது போல பேசுவார்கள், ஜனங்களை வசப்படுத்துவார்கள். அப்படியே எல்லாரும் மதிமயங்கி விடுவார்கள். ஓ, எப்படிப்பட்ட ஊழியக்காரரா இருக்கிறார், இவரை போல ஒருத்தர் இல்லை. அந்த நிலைமைக்கு இவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் சத்தியம் அவர்களுக்குள்ள இராது. அவர்களுக்குள்ளே சத்தியம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் உளறி கொண்டிருப்பார்கள், பிதற்றி கொண்டிருப்பார்கள். வேதாம் படித்து சொல்றது, சத்தியம் அவர்களுக்கு இல்லாதனால் அவர்கள் பிதற்றுகிறார்கள். ஏதோ தங்களுக்கு வாருகிற எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். ஜனங்களை என வார்த்தை இல்லை, சத்தியம் அவர்களுக்குள்ள இராது. அப்படிதான் வேதம் சொல்றது. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13வது 14வது வசனம் சொல்லுகிறது. 2 Corinthians chapter 11 verse 13 and 14. அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்கிறான். சாத்தானும் தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரிடத்தில் சேருகிற நாங்களும் ஒளியிலே பிரவேசிக்கிறோம். ஆனால் சாத்தானும் என்ன செய்கிறான்? அந்த ஒளியின் தூதனுடைய தேவனை போலவே தன்னை காண்பிக்கிறான். தானும் ஒளியினுடைய தூதன், தன்னை நம்பத்தக்க விதமாய் அவன் தன்னை காட்டிக் கொள்ளுகிறான். இந்த காரியங்கள் ஜனங்களுக்கு விளங்குறது இல்லை. அதனாலதான் எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, நாங்களும் சர்ச்சுக்கு போறோம். எல்லாரும் அதுக்கு போறாங்க, நாங்கள் போறோம். எல்லாரும் செபத்துக்கு போறாங்க, நாங்களும் போகிறோம். எல்லாரும் அதுக்கு, ஆனால் எல்லாரும் செய்கிறார்கள் அல்ல. தேவன் எதை எங்களிடத்தில் விரும்புகிறார், தேவன் எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்கிறதை நாங்கள் மறந்து விடுகிறோம். இது ஆச்சரியமான காரியம் அல்ல. சாத்தான் தரித்து கொண்டு வருகிறான். அவன் கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், இவர்கள் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டு, நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம், கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறோம். நான் அந்த ஆலயத்துக்கு போகிறேன், நான் இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்கிறேன், அங்க வேலை செய்கிறேன், இங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் அத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு, இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு. ஆனால் இது தேவனால் உண்டானதா? இவர் தேவனால் பிறந்திருக்கிறாரா? அல்லது அவர் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு ஜனங்களிடத்திலே வந்திருக்கிறானா? அதை சிந்தித்து பார்த்து வழியை தெரிவு செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. 3 வழி இருக்கிறது. ஒரு வழி சொல்லுகிறது, இதுல போனால் 10 கிலோமீட்டர். இன்னொரு வழி சொல்லுகிறது, பெரிய வழி, விசாலமான வழி, 2 கிலோமீட்டர்ல போயிடலாம். ஆனால் போகிற பொழுது அநேக
இச்சைகள், ஆசைகள், பாவங்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் இன்னொரு வழி போகிறது, அது குறுகலான வழிதான், ஆனா அது கொஞ்சம் நேரமாகும் போகிறதுக்கு. ஆனா அந்த வழியில போகிற பொழுது எங்களுக்கு அந்த நித்திய ஜீவனுக்கு அந்த இடத்தை அடைந்து கொள்ளுகிறதுக்கு இலகுவாய் இருக்கும். ஆனா அந்த வழிக்கு 1.5 கிலோமீட்டர், இந்த வழிக்கு 2 கிலோமீட்டர், நேர்வழி 2 கிலோமீட்டர், இது சுத்தி சுத்தி போகணும் 1.5 கிலோமீட்டர். ஆனா வழி நெருக்கமா இருக்கிறது, ஒரு கார் போக முடியாதபடி வழி இருக்கிறது. ஆனா இந்த வழியால போகுமா இருந்தா 10 கார் அழகா போகலாம். இந்த வழியால் போகும் பொழுது 1,00,000 பேர் போகலாம். இந்த வழியாய் போகும் பொழுது ஒரு சிலரே போக முடியும். ஆனா நாங்கள் என்ன நினைக்கிறோம், விசாலமா வழியா இருந்தா இலகுவாய் போயிடலாம், கஷ்டம் இல்லாம போயிடலாம். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும் பொழுது கஷ்டம் இல்லாம இருக்கணும், நோகாம இருக்கணும். ஏசாயா 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லுகிறார், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் தேவன். இல்லை, இது இப்படிதான். கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே அன்பால போதுங்க, எல்லாமே அன்பால தான் போதுங்க, எல்லாம் அன்புதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அன்பு இருக்கிற இடத்திலே கடிந்து கொள்ளுதலும் இருக்கும். அன்பு இருக்கிற இடத்திலே அந்த இடத்திலே சில எச்சரிக்கைகளும் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசித்து அங்க போய் அவர் நிக்கிற பொழுது, ஐயோ ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாத, நான் 10 பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், நான் 10 பேரை நடத்தினேன். அவர் சொல்றார், உன்னை எனக்கு தெரியாதுன்றார். நீ யாருக்காக செஞ்சேன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்காக செஞ்சேன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல அவன் தன்னை பிரகாசிக்கிறவனாகவும் புத்தி உள்ளவனாகவும் கவர்ச்சி உள்ளவனாகவும் காட்டிக்கொள்ள முடியும். தேவனுடைய மறுப்பதை ஏற்கத்தக்கது போல அவனால் செய்ய முடியும். இப்படிப்பட்ட இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள், ஜனங்களை வஞ்சித்து, ஐயோ தேவனுடைய வார்த்தை இப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் பிரதர் சாதாரணமா பேசுறோம், ஃப்ரெண்ட்ஸா பேசுவோம், இதுக்குள்ள பைபிள் வேணாம். இன்றைக்கு அநேக கர்த்தருக்குள்ள வளர்ந்தவர்களும் வாலிபர்களும் வழி விலகி போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், உலகத்தில் உள்ள செய்திகள், உலகத்தில் உள்ள என்ன சொல்லுகிறது சிந்தனைகள், உலகத்தில் அவர் போடுகிற போஸ்ட் அப்பா அந்த மாதிரி இருக்குது, ஆனா அதுல வசனம் இருக்கிறதா இல்லை, ஆனா நல்லா இருக்குது. அவர் போடுகிற பாடல் நல்லா இருக்குது, வசனம் இருக்கிறதா, பிரசன்னம் இருக்கிறதா, தேவன் தொடுகிறாரா இல்லை, ஆனா மியூசிக் நல்லா இருக்கு. ஆனா அவர் சொல்லுகிற செய்தி நல்லா இருக்கிறது, அதுல என்ன முழுவதுமாய் காமெடி நிறைந்து இருக்கிறது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது, சத்தியம் இருக்கிறதா, செய்தி இருக்கிறதா, ஒன்றுமே இல்லை. தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிறவர் என்னும் சொல்லி விசுவாசிக்கிற விசுவாசத்தின் சந்ததிக்குள்ளேதான் அவர் வாசம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட வஞ்சகம் நிறைந்த இந்த ஓநாய் கூட்டங்கள் அவர்கள் எங்கெங்க போகிறார்கள் என்று சொன்னால், யார் யாரை வஞ்சிக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்களை வஞ்சிக்கிறார்கள், யார் யாருக்காக அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை செலவு செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள், அப்படியே பீறி போடுகிறார்கள், எல்லாரையும் நாசமாக்கி விடுகிறார்கள், குடும்பங்களை சிதைத்து விடுகிறார்கள். ஆனால் இது தெரியாதபடி நாங்களும் என்ன செய்கிறோம், அவர்களுடைய வார்த்தைக்கு இழுப்புண்டு அவர்கள் பின்னாலே போய் கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்கிறது என்னன்றே தெரியாது.
ஒருவன் தேவனுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு உங்களிடத்துல வருவானாயிருந்தால் நாங்கள் முதலாவது சோதித்து அறிய வேண்டும், இவன் தேவனால் உண்மையாகவே தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய மனுஷனா? அதான் இயேசு சொன்னார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்புண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் வார்த்தையை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக் கொள்ளுகிறார்கள். கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் தேவனுடைய வசனத்தை தங்களுக்கு ஏற்ற விதமாய் அவர்கள் வளைத்துக் கொள்ளுகிறார்கள். அத்தி மரத்திலிருந்து அத்தி பழத்தை தான் பறிக்க முடியும், சத்தியத்திலிருந்து சத்தியத்தை தான் பறிக்க முடியும். கள்ள போதனையிலிருந்து கள்ள போதனையை தான் பெற முடியும். சத்தியத்திலிருந்து கள்ள போதனையிலிருந்து சத்தியத்தையும் பெற முடியாது. இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வஞ்சிக்கிறார்கள். அவர்கள் யாருடைய வீடெல்லாம் தேடி போகிறார்கள் தெரியுமா? நாங்கள் அடுத்த வாரம் அந்த காரியத்தை பார்க்க போகிறோம். இப்படிப்பட்டவர்கள் எங்கே போய் யாரையெல்லாம் வஞ்சிக்கிறார்கள், எப்படியெல்லாம் வழிவிலக செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எங்களிடத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கூடாரியானது மரத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரம் வேண்டுமானாலும் கர்த்தர் அதை வெட்டி போடுவார். இந்த மரம் நல்ல கனி கொடுக்கவில்லையா? இயேசு அந்த வழியாய் போய் கொண்டிருக்கிறார். அத்தி மரத்தை பார்க்கிறார், அதுல ஒரு கனியும் இல்லை. அவர் மறுபடியும் அவர் திரும்பி வருகிற பொழுது அந்த மரம் பட்டு போயிற்று. காரணம் என்ன? அவர் பார்க்கிற பொழுது அந்த மரத்திலே கனி இல்லை. அவர் சொல்லுகிறார், இந்த மரம் கனி கொடுக்கவில்லை என்றால் அது இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மரம் கர்த்தருக்காக செயல்படாவிட்டால், கர்த்தருடைய ஊழியத்துக்காக செயல்படாவிட்டால், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தாவிட்டால் இருந்தும் என்ன, இல்லாமல் போயும் என்ன? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த மரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இல்லாவிட்டால் இந்த மரம் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த மரம் பட்டு போயிற்று. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு சத்ருவான் தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்கும்படியாக சத்தியத்தை சொல்ல முடியாதபடி சத்ருவான் அநேக திட்டங்களை, தீர்மானங்களை உலகிலே வைத்திருக்கிறான். ஜனங்களுக்குள்ளே பூத்த பார்க்கிறான். அவன் புகுத்துகிற காரியம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வார்த்தையை பேச முடியாது, சத்தமாய் பாட முடியாது, துதிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையிலே உங்களுக்கு பிரச்சனை இருக்குமா இருந்தால் அதற்கு எதிராக செயல்படுகிறது. இப்படியான பிழையான காரியங்களை சொல்லி தேவனை வஞ்சிக்கிற, தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் வேற எங்கேயுமே இல்லை. தேவனுடைய சபையிலே இருக்கிற தேவனுடைய ஜனங்களை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டவர்களை தான் அவன் பாவித்துக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் வேற எங்கே இருந்து வருவதில்லை, அவர்கள் உங்களுக்குள்ளேயே இருந்து வருகிறார்கள். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதிலே பிரவேசிக்கிறதில்லை. அவர் சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி துதிக்கிறதும் அந்நிய பாஷையில பேசுறதுனால ஒன்றுமே நடக்க போறது இல்லை. அவருடைய சித்தம் இந்த பூமியிலே அவருடைய சத்தியத்தை சொல்லுகிறது. இந்த சத்தியம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல அவருடைய கிரியை இருக்கிறது. இந்த சத்தியம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டு முடிந்ததோ அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வருகிறது. அவருடைய சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டிய இடங்கள் அநேகமாய் இருக்கிறது. அறியப்படாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அந்த இடத்துல போய் அவர்களை ரட்சிக்கிறதை விட அவர்கள், இந்த ஓநாய்கள் என்ன செய்கிறது? சபைக்குள்ளே புகுந்து இருக்கிற ஆடுகளையும் வழிவிலகி போக செய்கிறது.
ஆனா அந்த ஆடுகளுக்கு தெரியாது தாங்கள் போகிற வழி என்ன வழி என்று சொல்லி. அங்க போய் ஓநாய்களிடம் சிக்கி காயப்பட்டு மரணத்தை தழுவுகிற பொழுதுதான் தெரியும். அப்படிதான் சொல்லுகிறார். அருமையான ஒரு காரியம். இதுல பிரவேசிக்கிறவர்களுக்கு யாரும் பொறுப்பல்ல. அதனால் வரப்போகிற காயங்கள், மரணங்கள், காரியங்கள் இவற்றுக்கு யாருமே பொறுப்பேற்க மாட்டார்கள். ஏனால் ஓநாய்கள் இருக்கிறது என்று தெரிந்தும் நாங்கள் அந்த வழியிலே போகிறோம். இது ஓநாய் என்று தெரிந்தும் அந்த இடத்துல போய் நாங்கள் அதோடு விளையாட பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனோடையும் ஜனங்கள் விளையாடுகிறார்கள், ஓநாய்களோடையும் விளையாடுறாங்க. ஆனால் தேவனோடு கன நேரம் விளையாட முடியாது, இந்த ஓநாய்களோடும் கன நேரம் விளையாட முடியாது. தேவனிடத்தில் வருகிற பொழுது அவர் அப்பா பிதா அன்பாய் சந்தோஷமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிற பொழுது அவரும் எங்களோட மகிழ்ச்சியா இருப்பார். நாங்கள் அவருக்கே விளையாட்டு காட்டுவோமா இருந்தால் இந்த ஓநாய்கள் எங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடும். இந்த ஓநாய்கள் எங்களை தூக்கிட்டு போனதுன்னு சொன்னா அது எங்களை அப்படியே இங்க எப்படி நாங்க விளையாட்டு காட்டுறோமோ அதே போல அந்த ஓநாய்கள் எங்களிடத்துக்கு விளையாட்டு காட்டும். இந்த மகிமையினுடைய காலத்திலே, அவருடைய மகிமையாய் செயல்பட வேண்டிய இந்த காலத்திலே இயேசு சொன்னார், நான் மறுபடியும் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ, மனுஷகுமாரன் மறுபடி வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி. அவனமாய் ஜனங்கள் வழி விலகி அவர் என்ன செய்கிறார்கள், ஐயோ இது இடுக்கமாய் இருக்கிறது, நெருக்கமாய் இருக்கிறது, இதுல போகும் பொழுது சில நேரங்களில் நான் என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை விட வேண்டி இருக்கிறது, சில காரியங்களை எங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டி இருக்கிறது, சில காரியங்களுக்கு சரி வராது. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம், இல்ல நான் வழியை மாத்துகிறேன், எனக்கு வருகிற இந்த ஷார்ட் கட்டால என்ன செய்கிறேன், நான் விசாலமான வழிக்கு போகிறோம். கர்த்தர் நாங்கள் போகிற வழிகளை அளந்திருக்கிறார். இந்த வல்லமையான செய்தி, இந்த வல்லமையான காரியங்கள், வல்லமையான இந்த வார்த்தையை ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிறதில்லை. புரிந்து கொள்ளும் மட்டும் எங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. புரிந்து கொண்டால் நாங்கள் தப்பி இந்த கேட்டுக்கு போகிற வழியை விட்டு விலகி குறுகலும் இடுக்கமான நெருக்கமான வாசல் வழியாய் நாங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜீவனை கண்டடைகிறோம். ஆனால் நாங்கள் விசாலமான வழியிலே போகிற பொழுது இந்த ஓநாய்கள் எங்களை வஞ்சிக்கிறது. இப்படிப்பட்ட ஓநாய்கள் யார் யாரையெல்லாம் வஞ்சிக்கிறது நான் அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லக்கரம், உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருந்து நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு பயந்து, உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இன்றைக்கு தேவனுடைய சபைகளுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ருவான் வைத்திருக்கிற கண்ணிகளை அன்றைக்கு யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி, கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரை மட்டுமே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். கர்த்தாவே அவனமாய் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரையே சேவிக்கிறதுக்கு, கர்த்தரை சேவிக்கிறது தங்களுடைய பார்வைக்கு ஆகாததா இருக்குமா இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் வழி விலகி போய் யாரை கர்த்தரை சேவிக்கிறது ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பார்கள்? கர்த்தாவே யாரை சேவிக்க முடியும்? சாத்தானுக்கு வந்தனங்களையும் மனுஷர்களுக்கு வந்தனங்களையும் செய்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை தூசித்து, தேவனுடைய வார்த்தையை தூசித்து, அந்த வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டு, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு தங்களுடைய வழிகளை அழித்துக் கொள்ளுகிற இந்த ஓநாய் கூட்டமிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டு கர்த்தாவே இந்த இடுக்கமும் குறுகலுமான வழியை நோக்கியவர்கள் மறுபடி மனம் திரும்பி வர உதவி செய்தலும் அப்பா.
இன்றைக்கு இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஓநாய்களிடம் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆடுகளையும் கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குவீராகப்பா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் நீங்கள் பெரிய காரியங்களை செய்தலுங்கப்பா. உம்முடைய வல்லமையை நீங்கள் அளவில்லாமல் நீங்கள் ஊற்றியல்லும்படி ஆட்சேபிக்கிறோம். இன்னும் அந்த ஆடுகள் அந்த ஓநாய்களின் கைகளிலிருந்து தப்பி வரத்தக்கதாய் உம்முடைய கிருபை அவர்களுக்கு பொழிந்தருளுங்கப்பா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் கிருபையாய் நடத்துங்க. இந்த வருஷம் முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்திலிருந்து எங்களை வழிவீலாகி போக செய்கிற எல்லா சத்துனுடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அவை நிர்மூலமாகும்படியாய் கட்டளையிடுகிறோம் அப்பா. உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக. கர்த்தாவே, இந்த ஊழியங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருஷத்திலே செய்ய இருக்கிற ஊழியங்களை கர்த்தாவே ஒவ்வொன்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் நடக்கிறதற்கு கிரியை செய்கிற சத்தினுடைய வல்லமைகளை முறியடிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியங்களும் கர்த்தாவே கடந்த வருஷத்தை போலல்லாத கர்த்தாவே அவை இன்னுமாய் செயல்படத்தக்கதாய் இரட்டிப்பான நன்மையை நீர் செய்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை விட, நாங்கள் நினைக்கிறதை விட, நாங்கள் கேட்கிறதை விட அதிகமாகவே நீங்க எங்களுக்கு செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நடத்துங்கப்பா. நீங்களே கிருபையா இருந்துங்க, வழி நடத்துங்க. கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே இந்த நாளிலும் இந்த தேசத்திலே நீர் கிரியை செய்கிறதுக்காய் நன்றி. இந்த பிராட்ஃபோர்ட் தேசத்திலே கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்தல்லுங்கப்பா. கர்த்தாவே, இந்த வருஷத்திலே அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும், அநேக ஜனங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்லவும் சுவிசேஷ வாசல்களை திறந்தல்லுங்க. உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட இருந்து இங்கே நடத்தினதுக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருந்து மறுபடியும் வருகிற நாட்களிலே நாங்கள் சந்திக்கிற மனுஷர்கள், சந்திக்கிற பிள்ளைகளோடு கர்த்தாவே தாமே நீங்கள் இடைப்பட்டு கர்த்தாவே உம்முடைய ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீங்களே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஜெயத்தையும் வெற்றியையும் பெற்றுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அப்படியே நாங்கள் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த வருஷத்துடைய முதலாவது வாரம் அவருடைய பந்தியிலே பங்கு கொண்டு நாங்கள் வார்த்தைக்கு நேராக நாங்கள் போகிறோம். யோவான் 6வது அதிகாரம். இயேசு சொல்லுகிறார், ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறைத்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறையாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 53வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இயேசு சொல்லுகிறார், இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறவனிடத்திலே
தேவனுடைய ஜீவன் இருக்கிறது என்று. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிற பொழுது அவருடைய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கிறோம். இது பரிசுத்தமான பாத்திரம். இதிலே நாங்கள் பங்கு கொள்ளுகிற பொழுது இது உண்மையாய் செய்ய வேண்டிய காரியம். இது தேவனுடைய சரீரம், தேவனுடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. இதை நாங்கள் கணையினப்படுத்த முடியாது. ஆனால் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிற பொழுது, இந்த சரீரத்தை புசிக்கிற பொழுது அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளாய் இருக்கிறது. அவர் சொல்கிறார், நாங்கள் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அவர் எங்களுக்குள் நிலைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நாங்கள் எல்லாரும் அவருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி, நீர் எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை பிட்டு எங்களுக்கு கொடுத்தீரே, எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீர் உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய சரீரத்தையும் எங்களுக்காக பிட்டு எங்களுக்கு கொடுத்தீரே, எங்களை வாழ வைக்கும்படியாக, எங்களை வாழ வைக்கும்படியாக நீர் சிலுவையிலே மரித்தீர். உம்முடைய இரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பு, உம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான, உம்முடைய சரீரத்தில் பட்ட தழும்புகளில் உண்டான சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகப்படுத்தி அவர்களுக்குள்ளாய் இருக்கிறதான பலவீனங்களை நீக்கி உம்முடைய வல்லமையினால் நிரம்பிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காகவும் நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதை பானம் பண்ணும் பொழுது, உட்கொள்கிற பொழுது உம்முடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு உம்முடைய ஜீவனிலே நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இதில் நாங்கள் பங்கு கொள்வோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னார். கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாங்கள் எல்லாருமாய் ஒரு மனதோடு கூட நாங்கள் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நாங்கள் இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். அவர் வருமளவும் இதை செய்யுங்கள் என்றார். நாங்கள் ஒரு மனமாய நாங்கள் எல்லாரும் சொல்லும், கர்த்தாவே, இது உம்முடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் எங்களுடைய சரீரங்களிலே வந்திறங்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி நாங்கள் எல்லாருமாய் ஒரு மனமாய் நாங்கள் இதில் பங்கு கொள்வோம். கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு அளவில்லாமல் பொழிந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீரப்பா.
உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்கிறவர், நீர் எங்களை நடத்துகிறவரப்பா. உம்முடைய வல்லக்கரம் எங்களை தாங்குகிறதுக்காக நன்றி. இந்த வருஷத்திலே நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து பற்றிக்கொள்ள கிருபை செய்தலுங்க. உடைய மகிமையான கரம் எங்களை மூடிக்கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்களை தொடர்ந்து நடத்துங்க. உடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்தும். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆமென்.